ஈக்குவலேட் வந்து 100 மைக்ரோமீட்டர். அப்போ நீங்கள் ஒரு குட்டி செல் எடுத்தீங்கன்னாலே 10 மைக்ரோமீட்டர். அப்போ அதில் நியூக்ளியஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 மைக்ரோமீட்டர் இருக்கு. குரோமோசோம்ஸ் இருக்கு. குரோமோசோம் பேசிக்கலி என்னது? டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்துட்டு கம்பேக்டாக இருக்குதான் குரோமோசோம்ஸ் சொல்லுவாங்க. எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும் ஹியூமன்ல? 23 பிஎஸ் 46 இருக்கு. ஓகே, அந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மெம்பரேன், இன்னர் மெம்பரேன்னு சொல்லுவோம், இது வந்துட்டு அவுட்டர் மெம்பரேன்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு தானே, ஸ்பேஸுக்கு எப்புக்கு லென்த்னு சொல்றாங்க. எவ்வளோ? 20 to 40 consist of the genes having an average diameter of 5 micrometer and enclosed by a double membrane cover called nuclear envelope. சரியா? ரைட். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேனுக்கு என்ன பேர் சொல்ல போறாங்க? நியூக்ளியஸ் மெம்பரேன் தான் நியூக்ளியர் என்வெலப்னு சொல்லுவோம். இங்க நியூக்ளியர் என்வெலப். சரியா? இதுல வந்துட்டு 2 மெம்பரேன் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இங்க 2 மெம்பரேன் இருக்கு. இன்னர் மெம்பரேன், அடுத்தது அவுட்டர் மெம்பரேன். அப்ப எத்தனை லேயர்ஸ் இருக்கு? Okay, composed of 2 membranes, inner and outer membrane, separated by a space of 20 to 40 nanometer. Nuclear envelope is perforated by a nuclear pore, which is a pore complex to regulate the entry and exit of substances. Okay, முதலாவது உங்களுக்கு வழங்கணும், இதுல இருந்து சில மெட்டீரியல்ஸ் வெளியில போகணும், சில மெட்டீரியல்ஸ் உள்ளுக்கு வரணும். என்ன போகணும், என்ன வரணும்? உள்ளே. ரைட், வெளியே ஆர்என்ஏ போகணும், உள்ளுக்கு ஒன்றும் வர தேவையில்லை. சரியா? ஓகே, perforated by nuclear pores which is a pore complex. அந்த புரோட்டீன்ஸால இருக்கிறதா என்ன சொல்றாங்க? pore complex ன்னு சொல்றாங்க. சரி, அப்ப பேசிக்கலா அந்த pore complexல இதுதான் என்ன சொல்றாங்க? pore complex. ஓகே, which is a pore complex to regulate the entry and exit of substances. It has a nuclear lamina made up of protein filaments which line the interior side of the nuclear envelope. சரி, நார்மலா இதுல காட்டுறது கஷ்டம், உங்களுக்கு 3D ல காட்டுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நார்மலா சொல்றேன். சரி, இப்போ இதுல வந்துட்டு இன்னர் சர்ஃபேஸ். ஓகே, நியூக்ளியர் லேமினா. இப்போ அந்த நியூக்ளியர் லேமினா எதால ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்றாங்க? புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ். சரியா? புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல எடுத்தது பாருங்க. ஓகே, நம்மள இப்படியே வச்சுக்கணும். மைக்ரோடிபியல், புரோட்டீன் ஃபிலமெண்ட், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். சரிதானே? இங்க இருக்கிறது என்ன ஃபிலமெண்ட்ஸ்? அவ்வளவுதான். நீங்க அதை பத்தி செல்ல வேண்டியதுக்கு நியூக்ளியர் என்வலப்பை பத்தி செல்றதுக்கு இருக்கு. என்னது? அதாவது 2 மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன், செப்பரேட்டட் பை 20 to 40 nanometer. சரியா? where it has a pore complex which has a pore. Nuclear lamina. Nuclear lamina is made up of protein filaments. அவ்வளவு சொன்னீங்கன்னா புரோட்டீன்ல நியூக்ளியர் என்வலப்பை பத்தி சொல்ல முடிச்சு. நியூக்ளியஸ்ல நியூக்ளியர் என்வலப்பை பத்தி சொல்ல முடிச்சு. அடுத்த பத்தி சொல்றாங்க நியூக்ளியர் மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸை பத்தி என்ன சொல்றாங்க? மெட்ரிக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ். அவரும் வந்துட்டு புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ் தான். சரியா? ஓகே, ஃபிலமெண்ட்ஸ் and extended throughout the interior of the nucleus. Chromatin and nucleolus are embedded in the nuclear matrix. Basically கிட்டத்தட்ட அந்த சைட்டோசோல் மாதிரி தான் நீ வரும். சரியா? ரைட். அடுத்து nucleolus appear as darkly stained granules with fibers adjoining part of the chromatin. ஓகே, அடுத்து வந்துட்டு chromatin. சரி, appears as a diffused mass in electron micrograph. இந்த மாதிரி டிஃப்யூஸ் ஒரு பரந்த மாதிரி ஒரு மாஸ், கொஞ்சம் கொஞ்சம் மாஸா இருக்கும். சரி, of non-dividing cells. Non-dividing cells தான் என்ன இருப்பாரு? குரோமாட்டின் இருப்பாரு. டிவைடிங் செல் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? குரோமோசோம் இருக்கும். சரியா? It is a complex of DNA and proteins. என்ன proteins? சரியா? Chromatin during nuclear divisions, chromatin condenses tightly coins and forms threads which are called as chromosomes. அப்ப அந்த டைம்ல யார் வருவார்? குரோமோசோம் வருவார். நியூக்ளியஸ்ல இந்த மெம்பரேன் எக்ஸ்டென்ஷனா தான் அடுத்த மெம்பரேன் நம்ம பார்க்கறது இருக்கு. என்னது? SCRRER. ஓகே, கண்ட்ரோல் ஆல் செல் ஆக்டிவிட்டி. அடுத்து வந்துட்டு synthesize DNA to produce new nuclei for cell divisions. என்ன சொல்றாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிக்கலாம். பட் நியூக்ளியஸ் இல்லப்போ அந்த மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடிய ரீசன் செல்ஃப் ரெப்ளிகேட். அவராகவே என்ன செய்வார்? ரெப்ளிகேட் பண்ணுவார், டபுள் ஆவார். சிந்தசைஸ் டிஎன்ஏன்னு சொல்றது அவங்க பேசிக் எதாவது சொல்றாங்க, டூப்ளிகேட் பண்றது தான் சொல்றாங்க. லெஸ் நம்பர் என்ன? டிஆர்என்ஏ வந்துட்டு ஸ்மால், ஆர்ஆர்என்ஏ லார்ஜ் நம்பர்ல இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட இந்த ஒவ்வொரு ரைபோசோம் எடுத்தீங்கன்னா இந்த ரைபோசோமை ஃபார்ம் பண்றதுக்கு யார் தேவை? சரியா? ரைபோசோமுக்குரிய சப் யூனிட்ஸ் என்ன செய்வாங்க? சிந்தசைஸ் ஆகும். சிந்தசிஸ் ஆகும். சப் யூனிட்ஸ் ரிகார்ட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் த்ரூ நியூக்ளியோலஸ். அப்போ பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைபோசோம்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது சிந்தசைசிங் mRNA and tRNA according to the information present on the DNA. அப்ப நார்மலா என்ன நடக்கும்போது பாத்தீங்கன்னா RRNA தான் நியூக்ளியோலஸுக்குள்ள சிந்தசிஸ் ஆகும். mRNA எல்லாம் இங்க தேர்ட் பாயிண்ட் இருக்கு தானே. தேர்ட் பாயிண்ட்ல நியூக்ளியோலஸ்ங்கிறத
ரவுண்ட் பண்ணிட்டு ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு எழுதுங்க எங்க நியூக்ளியர் மெட்ரிக்ஸ்ல எங்க தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க சிந்தசைஸ் RNA in ribosomal subunits required for protein synthesis through nucleolus நியூக்ளியோலஸுக்குள்ள நடக்கிறத அங்க சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் சொல்றது இங்க நடக்கிறது